வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரைக்கும் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட அபவுட் பேஜ்லையும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எண்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் இன் இன்செக்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், அப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம லெக்சர் நோட்ஸ் படி பார்த்தோம்னா இது ஒரு 2 லெக்சர் வந்து கவர் பண்ணும். சரி, வாங்க சாப்டர்குள்ளே போயிடலாம். நம்ம நர்வஸ் சிஸ்டம்னா எதுவும் இல்லைங்க, நம்ம ரொம்ப டஃப் எண்டமாலஜியில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ நர்வஸ் சிஸ்டம்ன்றது நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ், நம்ம பிரெயின், அப்புறம் நர்வ் கார்டு அதெல்லாம் பார்க்குறோம்ல, அதே மாதிரி இன்செக்டில் எப்படி இருக்குன்றது தான். சரி, இந்த நர்வ் சிஸ்டமில் எது வந்து பேசிக் காம்போனன்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ், அதாவது நியூரான்ஸ். நம்ம பாடியில் எப்படி நியூரான்ஸுன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி இன்செக்ட் பாடியிலையும் நியூரான்ஸுன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம இதில் பார்க்கும்போது எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு, அந்த என்னென்ன நியூரான்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது இன்செக்ட் பாடியில், அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட் நம்ம நியூரான்ஸை பற்றி பார்த்தோம்னா ஒரு 2 ப்ரொஜெக்ஷன் ஃபைபர்ஸால் தான் இது நியூரான்றது ஃபுல்லாக மேலே இருக்குது. நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க மாதிரியே தான் இன்செக்ட் பாடியிலையும் மேக்ஸிமம் நியூரான்ஸுன்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சான் டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆர்கன் மூலியமாக உயிரை வைக்கும். ஸோ இது டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிமுலியை ரிசீவ் பண்ணக்கூடியது. ஒரு விஷயத்தை அந்த சென்சரி ஆர்கன் கிட்ட இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு போகக்கூடியது டென்ட்ரைட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சான்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த எஃபெக்டர் ஆர்கன்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கக்கூடியது, அப்படி இல்லைன்னா அந்த எஃபெக்டர் ஆர்கனுக்கு இன்ஃபர்மேஷனை தரக்கூடியது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டென்ட்ரைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ், ஆக்சான் வாங்கின மெசேஜை பாஸ் பண்ணுறது தான் டென்ட்ரைட்ஸோட வேலை. அதை எதையே ஆக்சான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அந்த ஆர்கன் கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டென்ட்ரைட்ஸுக்கு மூலியமாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அனுப்பி வைக்கிறது தான் ஆக்சானோட முக்கியமான வேலை. அந்த ஆக்சான் பார்த்திங்கன்னா நிறைய லேட்ரல் பிரான்ச்சஸ், அதாவது ஒரு நிறைய பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொலேட்ரல் டெர்மினல் அப்சர்ப்ஷன் சொல்லிட்டு அதை வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எண்டமாலஜியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சினாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஆர்கனும் ஆக்சானும் இல்லை ஒரு நியூரானும் கனெக்ஷன் ஆகிருக்கு, அந்த கனெக்ஷனுக்கு பேர் வந்து சினாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்செக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியாக அந்த சினாப்ஸ்ன்ற ரீஜன், ஒரு நியூரானும் கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் சினாப்ஸ்ன்றோம். அதே மாதிரி ஒரு ஆர்கனோட கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சினாப்ஸ் தான். அந்த இடத்துல இப்போ நம்ம அந்த இன்செக்டை தொடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சான்றது வந்து இந்த நியூரானில் இருக்கக்கூடிய ஆக்சான்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்னு சொல்லலாம். இது செக்ரீஷன் மட்டும்தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செக்ரீஷன் மட்டும் இல்லை, அதை இன்ஹிபிட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சான் தான். அது என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோப்பமைன்ற ஹார்மோன்ஸை பற்றி கேள்விப்பட்டோம், ஏற்கனவே எண்டமாலஜிலையும் படிச்சுட்ருக்கோம், அதே மாதிரி நம்ம நார்மலாகவும் கேட்டுருக்கோம். அதே மாதிரி அசிட்டைல் கோலைன், அப்புறம் கேட்டிகோலமைன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து இம்பல்ஸ் கனெக்ஷன். இப்போ நம்ம சதையில் நம்ம வந்து இப்போது தொட்டோன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த உணர்ச்சி போகுதில்ல, அந்த மாதிரி இன்செக்ட்லேயும் ஒரு சில கெமிக்கல்ஸ் மூலியம் கொண்டு போகிறது. அந்த கெமிக்கல் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலைன், அப்புறம் கேட்டோகோலைன்ஸ். இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வரக்கூடிய இதில் நான் எக்ஸாம்பிளாக பல இதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய நம்ம படிக்கிறதுலையும் அசிட்டைல் கோலைன் வந்து பார்த்துட்ருப்போம் நியூரோ டிரான்ஸ்மிட்டரில். சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நியூரானை பற்றி பார்த்தோம்னா இது வந்து செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நியூரான்றது வந்து நம்ம ஒவ்வொரு செல்லையும் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டர், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லலாம். இதுக்கு மற்ற பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரிகேரியான், அப்படி இல்லைன்னா சோமான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 or more அப்படின்னா ஒரு லாங் ஃபைபர்ஸ் மூலிமா ஆக்சான் மூலிமா கனெக்ட் ஆகிட்டு ஒரு நர்வஸ் சிஸ்டமை உருவாக்குறது தான் இந்த நியூரான்ஸோட வேலை. இது வந்து பிரான்ச் ஆஃப் ஆக்சான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலேட்ரல் சொல்லுவாங்க. இப்போது ஒரு இது மட்டும் இருந்ததுன்னா அது ஆக்சான், இதே ஒரு பிரான்ச் ஆஃப் ஆக்சான் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு கொலேட்ரல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது செல் பாடியில் வந்து ஒரு டைனி பிரான்ச்சிங்காக அசோசியேட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் வந்து டென்ட்ரைட்ஸ். அதே மாதிரி அந்த ஆக்சானோட பிரான்ச் ஆகிருக்க ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் அப்ரோரைசேஷன்.
இது வந்து நீங்கள் பிக்சர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் பின்னாடி காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம நியூரான்ஸில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துச்சு. அந்த நியூரானில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார்னு சொல்லிட்டு நியூரானை வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ நியூரானில் யூனிபோலார்னால் எதுவும் இல்லைங்க, ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் செல் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது யூனிபோலார். இதே ஒரு ஆக்சானும் ஒரு சிங்கிள் பிரான்ச்சோ இல்லைனா ஒரு அன்பிரான்ச் டென்ட்ரைட்ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது பைபோலார். இதே மல்டிபோலார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரான் வித் ஒரே ஒரு ஆக்சான் இருக்கும், அதனால செவரல் பிரான்ச்சஸ் ஆஃப் டென்ட்ரைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபோலார். இந்த பிக்சரில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் இருக்குது, அதே மாதிரி ஒரே ஒரு செல் இருக்குது. அது மட்டும்தான் காமனாக, அதாவது மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோனோபோலார் அப்படின்னா யூனிபோலார் நியூரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைபோலார். நம்ம என்ன சொன்னோம், ஒவ்வொரு ஆக்சான் ஒரு நியூரான் ஒரு டென்ட்ரைட்டோட கம்பைன் ஆகிருக்கு, அது வந்து பைபோலார்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி மல்டிபோலார் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்செக்டோட கேங்க்லியா ரீஜியனில் இது அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு ஆக்சானோட நிறைய டென்ட்ரைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மல்டிபோலார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆக்சான் தான் ஒரு செல்லுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஆக்சான், அது வந்து டென்ட்ரைட்ஸ் மூலியமாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் தரப்படும். இதுதான் டென்ட்ரைட்ஸோட வேலை. ஸோ ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் ஒரு பாடி செல்லோட கம்பைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மோனோபோலார். இதே ஒரு ஆக்சானும் ஒரு டென்ட்ரைட்டும் அந்த பாடி செல்லோட டைரெக்டாக கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பைபோலார். இதே ஒரு ஆக்சானும் நிறையா டென்ட்ரைட்ஸும் கம்பைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மல்டிபோலார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அந்த மல்டிபோலான்றது பார்த்தீங்கன்னா கேங்லியாட அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோனோபோலான்றது தான் இன்செக்டில் மோஸ்ட் காமன் ஒன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இப்போது ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம நியூரான்ஸை பிரித்து வச்சு அடுத்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு பிரிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சரி நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ், அப்புறம் இன்டர்நியூக்ளியர் நியூரான்ஸ்னு சொல்லலாம். ஸோ சென்சரி நியூரான்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மோட்டார் நியூரான்ஸ்க்கு எஃபரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டர்நியூக்ளியர் நியூரான்ஸ்க்கு வந்து அசோசியேஷன் நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த நியூரான்ஸ் எங்கே அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சரி நியூரான்ஸ்ன்றது அந்த இன்செக்ட் பாடியோட செல்ஸ்லையும் அதே மாதிரி மசில்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டிமுலேஷன் நடக்குது, ஒரு யாரோ ஒருத்தர் அந்த பூச்சி டச் பண்ண வராங்கன்னா அந்த இடத்துல அதை சென்ஸ் பண்ணக்கூடியது இந்த சென்சரி நியூரான்ஸ் தான். இப்போ இந்த மோட்டார் நியூரான்ஸு அதே மாதிரி இன்டர்நியூக்ளியர் நியூரான்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட சென்ட்ரல் நியூக்ளியர் சிஸ்டமான பிரெயினில் தான் மேக்ஸிமம் இந்த இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, இப்போ இந்த சென்சரி நியூக்ளியர் நியூரான்ஸ் வந்து பற்றி பார்க்கணும்னா இது வந்து மேக்ஸிமம் பைபோலார் நியூரான்ஸாக தான் இது வந்து இருக்கும். இது வந்து சென்சரி ஆர்கன்ஸ், அதோட பாடியான ஸ்கின் அதே மாதிரி விங்ஸ் அந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் கான்டாக்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸ்லேருந்து அந்த இம்பல்ஸை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது. நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த சென்சரி நியூரான்ஸோட வேலை. அடுத்து மோட்டார் நியூரான்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிபோலார் நியூரான்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பெரிஃபெரி ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்சரி நியூரான்ஸ்லேருந்து வர்ற தகவலை அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மசிலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணும்ல, அதுதான் இந்த மோட்டார் நியூரான்ஸோட வேலை. சரி, அதுக்கடுத்து இந்த இன்டர் நியூக்ளியர் நியூரான்ஸ்ன்றது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்சரி நியூரான்ஸையும் மோட்டார் நியூரான்ஸையும் லிங்க் பண்ணுறது தான். ஸோ இப்போது சென்சரி நியூரான்ஸ் கிட்டேருந்து வர மெசேஜ் டைரெக்டாக மோட்டார் நியூரான்ஸ்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி போகுது. இந்த இன்டர்நியூக்ளியர் நியூரான்ஸ்க்கு வந்து அதுலேருந்து மோட்டார் நியூரான்ஸ்க்கு போகும். ஸோ மோட்டார் நியூரான்ஸ் அடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நியூக்ளியர் நியூரான்ஸ் மூலியமாக சென்சரி நியூரான்ஸுக்கு சொல்லும். ஸோ இதுதான் இந்த 3 இதுக்கும் வேலை. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து அசோசியேட்டட் நியூரான்ஸ்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. அடுத்து வந்து நம்ம கேங்லியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து கேங்லியான்றது வந்து இன்டர்நியூக்ளியர் நியூரான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரே ஒரு ஆக்சான் ஆனால் டிஃப்ரெண்ட் நிறையா டென்ட்ரைட்ஸ், அதாவது மல்டிபோலார் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து நர்வ் செல்ஸை டிஃப்ரெண்ட் நர்வ் செல்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது. இது நம்ம இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேங்லியானா சிங்குலர் வேர்ட் ஆஃப் கேங்லியா. இதே கேங்லியான்றது வந்து ப்ளூரல், கேங்லியான்றது வந்து சிங்குலர். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன், அதாவது இன்டர்மீடியேட் நியூரான்ட்டு கூட சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ மெக்கானிசம் ஆஃப் இம்பல்ஸ் கண்டக்ஷன் நான் ஃபஸ்ட்டு தடவை இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சானிக் கண்டக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக
ஒரு விஷயத்தை ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு போகிறத வந்து ஆக்சானிக் கண்டக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சினாப்டிக் கண்டக்ஷன். ஸோ இது வந்து நியூரோ கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர் மூலிமா, நான் ஃபஸ்ட்டு தடவையே சொன்னேன் அசிடைல் கோலைன்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக இது சொல்ல போகிறேன். இந்த சினாப்டிக் ப்ராசஸில் அந்த சினாப்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல, ஆக்சானோ அதே மாதிரி நியூரானோ கனெக்ட் ஆகிருக்க இடத்துல இப்போ நம்ம டச் பண்ணுறோன்னும் போது அந்த அசிட்லேஸ்ன்றது என்சைம் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த அசிடைல் சிஓயும் கோலைட்ரியும் ரெண்டும் ஒன் ஆகிட்டு அசிடைல் கோலைனா நியூரான் டிரான்ஸ்மிட்டர் ஃபார்ம் ஆகிட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து மெசேஜ் பாஸ் ஆகிடும். அதே மாதிரி அசிடைல் கோலைன் எரஸ்ட்ரேஸ் அப்படின்றதையும் அசிடைல் கோலைனை வந்து பிரித்து கோலைன் அப்புறம் அசிட்டிக் ஆசிட்டாக ரெண்டு இதாக பிரிக்கிறது தான் இந்த சினாப்ஸ்ன்றதோட வேலை. நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன், அந்த ஆக்சானும் கம்பைன் ஆகிற இடத்துக்கு பேர் தான் இந்த சினாப்ஸ்ன்றது. அந்த சினாப்ஸ்ன்ற இடத்துல தான் இந்த ஹார்மோன்ஸ் அசிட்லேஸ் அசிடைல் கோலைன் எஸ்ட்ரேஸ்ன்றது வந்து ஃபார்மேஷன் நடக்கும். அது மூலியமாக இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு மெசேஜ் ஆனது அந்த சென்சரி ஆர்கன்ஸோ இல்லை அந்த நியூரானோட ஆக்சான்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு மெசேஜ் ஃபார்ம் ஆகும். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், வைசரல் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது வந்து இதெல்லாம் கம்பைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிரெயின், சப்ஜெனரேட் கேங்லியா, தொராசிக் கேங்லியா, அப்டாமினல் கேங்லியா, இது மூணும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ வைசரல் பெரிஃபரல்னா பார்த்திங்கன்னா செகண்டரி அண்ட் டெர்ஷியரி நர்வஸ் சிஸ்டம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து அடுத்தடுத்து வரக்கூடியதுன்னு நம்ம சொல்லலாம். அதை பற்றி நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சீரீஸ் ஆஃப் நர்வ் சென்டர், அந்த கேங்லியா நம்ம சொல்லல, அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பிரெயினோட இதுதான் சொல்லலாம். இந்த கேங்லியான்றது வந்து ஒரு லாங்கிட்யூட் ட்ராக்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்னால கனெக்ட் ஆகிருக்கும். அந்த நர்வ் ஃபைபர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கனெக்டிவ்ஸ். அதே மாதிரி ஒரு லாங்கிட்யூட்னல் இல்லாமல் டிரான்ஸ்வர்ஸ் ட்ராக்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்னால கனெக்ட் ஆகிருந்தது தான் கமிஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின், அதை வந்து சூப்ரா ஈசோஃபேகல் கேங்லியான், அதே மாதிரி அடுத்து வந்து சப் ஈசோஃபேகல் கேங்லியான், அப்புறம் வென்ட்ரல் நர்வ் கார்ட், அது வந்து தொராசிக் கேங்லியா, அப்புறம் அப்டாமினல் கேங்லியா, இது 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது நர்வ் சிஸ்டமில் எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், சப் ஈசோஃபேகல் கேங்லியான், தொராசிக் கேங்லியான், இது வந்து அப்டாமினல் கேங்லியான். ஸோ இன்செக்டோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது இதுதாங்க. அடுத்து வந்து அதில் பிரெயினை மட்டும் எடுத்து பார்த்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்செக்டோட டார்சல் ஃபோர்கட், அதாவது ஈசோஃபேகஸ். நம்ம மவுத் பார்ட்ஸ் படிக்கும்போது பார்த்தோம், அந்த ஈசோஃபேகஸுக்கு டார்சல் ரீஜனில் ஒரு ஆன்டீரியர் கேங்லான் உட்காந்துருக்குல்ல, அதை தான் பிரெயின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயின் வந்து ஒரு 3 செஃபாலிக் நியூரோமஸ் மூலியமாக ஃபியூஷன் ஃபார்ம் ஆகிட்டு பிரெயின்ன்றது இதாகிருக்கும். அந்த செஃபாலிக் நியூரோமஸ் அந்த 3 இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டோசெரிப்ரம், டியூட்டோசெரிப்ரம், அப்புறம் ட்ரைசரோசெரிப்ரம். இந்த புரோட்டோசெரிப்ரம் தான் இருக்கிறதுலே பெருசுங்க. இது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட காம்பவுண்ட் எக்ஸையும் ஆக்சிலையும் இது வந்து டைரெக்டாக கம்பைன் ஆகிருக்கும். அடுத்து டியூட்டோசெரிப்ரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோட்டோசெரிப்ரத்துக்கு கீழே இருக்கும். இது வந்து அந்த இன்வெர்டிபிரேட் ஆண்டனாவோட சென்சரி ஆர்கன்ஸை இது கண்ட்ரோல் பண்ணும். இது ட்ரைசரோசெரிப்ரம்ன்றது பைலோப்டு, அப்புறம் இன்வெர்டிபிள் லேபரம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இது கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கும். ஸோ இந்த பிரெயின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலிங் ஆர்கன்ட்டு சொல்லலாம். ஒரு இன்செக்டோட பிஹேவியரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சூப்ரா ஈசோஃபேகல் கேங்லியான் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் ஈசோஃபேகல் கேங்லியான், இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேங்லியான்ட்டு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 செஃபாலிக் நியூரோமஸ் மூலியமாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து எதோட கம்பைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோட சென்ஸ் ஆர்கன்ஸான மேண்டிபிள், மேக்ஸிலா, லேப்லா, அப்புறம் சலைவரி கினான்ஸ், அப்புறம் நெக் ரீஜனில் பார்த்திங்கன்னா இந்த சப் ஈசோஃபேகல் கேங்லியான்றது கனெக்டாக இருக்கும். நம்ம அந்த பிக்சர் காமிக்கும் போதே பார்த்தா ஃபஸ்ட்டு அதோட ஹெட் ரீஜனில் பிரெயின் இருந்தது, அது கீழே வந்து சப் ஈசோஃபேகலானது நெக் ரீஜனுக்கு பக்கமாக இருந்துச்சு. இது வந்து நெக் ரீஜன் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து வென்ட்ரல் நர்வ் கார்ட். ஸோ இப்போ அதுக்கு நம்மளுக்கு எப்படி முதுகுத்தண்டோடம் வந்து இருக்கோ அதே மாதிரி இன்செக்ட்டுக்கும் இருக்கிறது தான் வென்ட்ரல் நர்வ் கார்ட். அது வந்து 2 தான் பிரியும். ஒன்று வந்து தொராசிக் கேங்லியான், இப்போ இன்னொன்று வந்து அப்டாமினல் கேங்லியான். ஸோ தொராசிக் கேங்லியான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செகண்ட் ரீஜனான தொராசிக் ரீஜன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தொராசிக் கேங்லியான் தான். அதுக்கடுத்து அப்டாமினல் கேங்லியான் தான் மீதி இருக்கக்கூடிய அப்டாமினில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த தொராசிக் ரீஜனில் இருக்கிறது வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோட லெக்கையும் மசில்ஸ், தொராசிக் மசில்ஸையும் இது வந்து கம்பேர் பண்ணும். அதே மாதிரி அப்டாமினல்ன்றது வந்து
அதோடைய ஸ்பைரக்கல்ஸ், அந்த மூச்சு விடக்கூடிய பகுதி, அந்த செர்சி, அதே மாதிரி ஜெனட்டியல் ஆர்கன்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை ஆன அப்டமன் ரீஜியன்ஸில் இருக்க அந்த ஹூக்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அப்டாமினல் கேங்லியன் தான். இப்போ இந்த தொராசிக் அப்டாமினல் கேங்லியன்ஸை வந்து பார்க்கும்போது ஹாப்பர்ஸ், ஏபிட்ஸ், ஃப்ளைஸ், அப்புறம் இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அப்டாமினல் கேங்லியானா ஒரு சில இன்செக்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளாக இந்த ஹாப்பர்ஸ், ஏபிட்ஸ், ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்டாமினல் கேங்லியனா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது தொராசிக்கோ அப்டாமினல் கேங்லியன். தனித்தனியாக இருந்ததுன்னா அது தனித்தனியாக தொராசிக் கேங்லியன், அப்டாமினல் கேங்லியான்னு சொல்லுவாங்க. இதே ஹாப்பர்ஸ், ஏபிட், ஃப்ளைஸில் வந்து ரெண்டும் கம்போஸ் ஆகிட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து தொராசிக்கோ அப்டாமினல் கேங்லியான்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தாச்சு. அதோட டாப் வியூ அந்த பிக்சரை தான் இதில் கொடுத்துங்க. அடுத்து வந்து இது சைட் வியூ. ஸோ இந்த வியூஸ் எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிக்சர்ஸ் எந்த ஆர்கன்ஸோட எப்படி கம்பைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஸோ அந்த லெக்சர் நோட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிக்சர் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து லோக்கஸ்ட்டில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பிரெயின்ன்றது பார்த்திங்கன்னா அதோட காம்பவுண்ட் வைஸ்லையும் அதோட ஆண்டனா பார்ட்லேயும் பார்த்திங்கன்னா இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் அதோட லோக்கஸ்ட்டோட பிரெயினை வந்து ரைட் சைட்லையும் அதோட ட்ராயிங்ஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து வைசரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து ஸ்டொமட்டில் அதே மாதிரி ஸ்டொமடோகாஸ்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்ஸ் சொல்லலாம். இதில் வந்து ஃப்ரான்டல் கேங்லியன்ஸ் இது வந்து எதோட கம்பைன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபோர்கட்டோட கம்பைன் ஆகிருக்கும். அடுத்து வந்து வென்ட்ரல் சிமேப்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போசெரிபிரல் கேங்லியான்னு சொல்லுவாங்க. இது வந்து வென்ட்ரல் நர்வ் கார்டு கூடயும் அதே மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். இது முக்கியமாக நம்ம இதில் அது எது மூலியமாக கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா கார்டியாக்கா அதே மாதிரி கோப்ரா அல்லட்டா அப்படின்ற நர்வ்ஸ் மூலியமாக இது கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து கார்டல் சிம்பேட்டிக் அப்படின்னு சொல்கிறது வென்ட்ரிகுலர் கேங்லியான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து போஸ்டீரியர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி அப்டமன் அந்த ஸ்பைரக்கல்ஸ் அதெல்லாம் சொல்கிறல அது கூட இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். நான் ஏற்கனவே சொல்கிறேன் சென்ட்ரல் பிரைமரினா வைசன்றது செகண்டரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இப்போது ஜென்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இப்போது நம்ம பார்த்த வரைக்கும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரெயின் பார்த்தாச்சு, ஃப்ரண்டியல் கேங்லியன் பார்த்தாச்சு, ஹைப்போ செரிபிரல் கேங்லியன், அப்புறம் சர்க்கம் ஈசோஃபேகல் கேங்லியன், சப் ஈசோஃபேகல் கேங்லியன், தொராசிக் கேங்லியன், லாங்கிட்யூடினல் கனெக்டிவ்ஸ், அதே மாதிரி கார்டல் கேங்லியான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரியான சென்ட்ரல்தும் வைசல்தும் பிக்சர்ஸாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் காமிச்சிட்டேன். அடுத்து வந்து லாஸ்ட் ஒன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபைனல் ஒன் பெரிஃபெரல் நர்வஸ் கேங்லியான். ஸோ இது வந்து எதோட கம்பைன் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் நியூரான் ஆக்சன்ஸை கம்பைன் ஆகிருக்குல்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் அதுதான் இது ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது மோட்டார் ஆக்சன்ஸ் ரேடியேட் பண்ணுற மசில் தான் இது வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வைசல் நர்வஸ் சிஸ்டம்ட்டு சொல்லலாம். இந்த சென்சரி ஆர்கன்ஸ் வந்து கியூட்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸான சென்ஸ் ஆர்கன்ஸ், அதே மாதிரி இது மெக்கானிக்கல், கெமிக்கல், அப்புறம் தெர்மல், அப்புறம் விஷுவல் ஸ்டிமுலி அந்த என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடியதை பார்க்குறது வந்து இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூரோசெக்ரேட்டர்ஸ் மூலியமாக கனெக்ட் ஆகிட்டு அந்த கோப்ரா அல்லேட்டா அது மூலிமா கனெக்ட் ஆகிற வைசரல் நர்வஸ் சிஸ்டம் அதுலேருந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டு ஒரு மோல்டிங் ஹார்மோன்ஸ் மூலிமா அதில் ப்ராசஸ்ஸான லார்வல் மோட்லேருந்து அடல்ட் வரைக்கும் ஆகக்கூடிய ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த இதுதான். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சந்தேகம் கமெண்ட்டில் கேட்க முடியலன்னா அதில் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.